ஒரு படத்தை பார்க்கறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. துரந்தர் தி ரிவெஞ்ச் ஃபைனலா அந்த படத்தை தமிழ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் தமிழவே பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்துட்டு துரந்தர் 1ஓட சீக்வல், அதாவது துரந்தர் 1ஓட கண்டினியூஷன் தான். ஸோ அதனால இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த படம் வந்து ஏசிட் படம், 18+க்கான படம். ஏன் அப்படின்னா படத்துல வயலன்ஸ் அவ்வளவு கொண்டு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட ரத்தம் தெரிக்கிற சீன், வெட்டி விசுகிற சீன், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால 18+ மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. முக்கியமா ரன்வீர் சிங் அவரெல்லாம் மனுஷன் என்னன்னே தெரியல, பேய் மாதிரி நடிச்சிருக்காரு, வேலை பண்ணியிருக்காரு. அவர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வேணா ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனா அந்த படத்துல அவர் தான் ஷோ ஸ்டீலர், வேற லெவலா பண்ணியிருக்காரு. படத்துல டெக்னிக்கல் ஒர்க்லாம் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கா சூப்பரா வேற லெவலா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 40 minutes வரும். செகண்ட் ஹாஃப் வந்து 2.25 மணி நேரம் வரும். மொத்தமா அந்த படத்தோட டியூரேஷன் வந்து 3 hours 50 minutes, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட அந்த படம் ஓடுது. ஆனா அந்த படத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு அங்கங்க கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல கூட ஸ்லோ போற மாதிரி இல்ல, அவ்வளவு கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா உங்களுக்கு எங்கேயுமே போர்டிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா படத்தோட மேக்கிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். படத்தோட மேக்கிங் நம்மள உட்கார வச்சிடும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அந்த அளவுக்கு படத்தை சூப்பரா எடுத்திருப்பாங்க. அண்ட் தமிழ் டப்பிங்ல தான் அந்த படத்தை பார்த்தேன். அதனாலே என்னவோ ஒரு சில இடத்துல டப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து சப்டைட்டில்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும், படத்துல ஒரு விஷயம் மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரமா டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய படத்தை ரிலீஸ் பண்றாங்க டப் பண்ணி, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் நல்ல பேர் கூட கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை. நாளை தமிழ் வருஷன் பிரீமியர் ஷோ புக் பண்ணியிருந்தேன், அது கேன்சல் ஆயிடுச்சு. சரி 19 மார்ச் ஆச்சு போகணும் பார்த்தா அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 21 மார்ச் அன்னைக்கு தமிழ்ல. ஸோ அதனால இப்பதான் போய் பார்த்துட்டு வர்றது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சதுமோ படம் ரிலீஸ் ஒரு வாரம் கழிச்சு பாக்குற மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன்னா வந்து படத்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டே இருக்காங்க. நான் நல்லவேளை அந்த ஸ்பாயில் எல்லாம் பார்க்கல. உங்களுக்கு நான் அதான் சொல்லிக்கிறேன், ஸ்பாயில் எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா படத்துல ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு அண்ட் நிறைய பேரோட கேமியோஸும் இருக்கு. அதுலயும் மோடிச்சிலாம் ஒரு கேமியோ பண்ணிருப்பா, அதெல்லாம் வந்துட்டு செம ஃபன்னா மாதிரி நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் நான் ஸ்பாயில் பண்ணி நினைக்காதீங்க. அது ஒன்றும் பெருசாக ஸ்பாயில், அவ்வளோவா பெருசாக ஸ்பாயில் எல்லாம் கிடையாது. சார் படத்துல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றேன், படத்துல இப்போ பிரச்சனையே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், படத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஒரு சில சீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா ப்ராபகண்டா சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலயும் டிமானிட்டைசேஷனுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. அந்த சீனுக்கு தேவையான காரணமா தான் இருக்கும், ஆனா அந்த சீனுக்கு இதுதான் காரணத்தை வைக்கணுமா, வேற ஏதாவது கொஞ்சம் விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அபத்தமா, ஏன்டா அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணா நாங்க நம்பிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துல வர தேவையில்லாத விஷயம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட் ஒன்ல ஒரு சில கேட்ல வந்துட்டு நம்ம கம்பீரமா மாசா இருந்த மாதிரி இருந்திருக்கும். அது வந்து இதுல டப்புன்னு அப்படியே முடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அது வந்து படம் போற ஸ்பீட்ல வந்து நம்மளுக்கு பெருசா அதுவும் தெரியல. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பெருசா குறையாலும் தெரியாது, பட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்க வரும் ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி இந்த படத்துல குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. படம் ஒருத்தான ஒரு படம், கண்டிப்பா தியேட்டர் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ மிஸ் பண்ணாம படத்தை தேர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் துரந்தர் 1 உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ மிஸ் பண்ண அந்த படத்தை தேர்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒருத்தான படம், டோன்ட் மிஸ் இட். ஸோ படத்தை எங்கே நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஏகப்பட்ட எப்படி சத்தத்தை வர காத்து இருக்கு. ஸோ மறக்காம திரு விசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.